வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் நடக்க இருக்குங்க. தொடர்ந்து அதிமுக கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு தாவேக்கால இணையறத பார்க்க முடியுது. இந்த இடைத்தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி புதிய வியூகத்தை வகுத்து செயல்பட போவதாகவும், அம்பாசமுத்திரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிட போவதாகவும் சமூக வலைத்தளங்கள்ல செய்திகள் பரவிட்டு வருது. இது எல்லாம் குறித்து தெளிவா இந்த காணொலியில பார்த்துடலாம். அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏ எஸ்.கே. சுப்பையா அவர்கள் சமீபத்துல தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. இந்த தொகுதி மட்டும் இல்லாம தமிழ்நாடு மற்றும் புதுவையில 5 தொகுதிகள்ல இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இப்ப வரைக்கும் இன்னும் எத்தனை தொகுதிகள்ல இடைத்தேர்தல் நடக்கும்ன்றது நமக்கு தெரியல. இப்ப அம்பாசமுத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக நத்தம் சிவசங்கரன் போட்டியிட்டாங்க. சிறப்பான களப்பணி செய்து கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க. இப்ப இந்த இடைத்தேர்தல்ல அண்ணன் சீமான் அவர்கள் களமிறங்க போவதாக சமூக வலைத்தளங்கள்ல செய்தி பரவிட்டு இருக்கு. ஆனா இன்னும் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில இருந்து அதிகாரப்பூர்வமா எந்த செய்தியும் வரல. இத வந்துட்டு தமிழ் தேசியவாதிகளும் அரசியல் விமர்சகர்களும் தான் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்படி அந்த செய்தி உண்மையா இருக்கும் பட்சத்தில் அண்ணன் சீமான் அவர்களுடைய முடிவு சிறந்த முடிவு. கண்டிப்பா வெற்றி பெற 100% வாய்ப்பு இருக்குங்க. இதையே இவ்வளவு அழுத்த திருத்தமா சொல்றேன் அப்படின்னா, அம்பாசமுத்திர தொகுதி மக்கள் வந்து எஸ்.கே. சுப்பையா அவர்களுக்கு வாக்களிச்சதுக்கு காரணம் அவர் அதிமுக கட்சியை சார்ந்தவர்ன்றதுனாலதான். அதே தொகுதியில தாவேக்கா சார்ந்தவங்களும் போட்டிட்டாங்க. ஆனா அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கல. ஆனா இப்ப எஸ்.கே. சுப்பையா அவர்கள் அவருடைய சுயலாபத்துக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவரு தாவேக்கால இணைகிறாரு, அந்த மக்களை ஏமாற்றி. இப்ப அந்த மக்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கும். அப்ப நம்மள வந்து சிந்திக்கல, அவருடைய சுயலாபத்தை தான் அவர் பாக்குறாருன்னும் போது இந்த தடவை மக்கள் வந்து சரி அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போன்ற முடிவுக்கு வருவாங்க. இது இல்லாம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆளுங்கட்சியை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்படி குதிரை பேரை நடத்தி பதவியை விலக வச்சு ஆட்களை உங்க கட்சியில இழுப்பீங்கன்னா நாங்க எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து பொதுவா ஒரு வேட்பாளரை நிறுத்தி உங்களை வந்து தோக்கடிப்போம் அப்படின்றாரு. நான் இந்த விஷயத்த எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி குதிரை பேரம் நடத்தி கட்சி தாவறவங்களுக்கு அடுத்த 5 ஆண்டு தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்னு சட்டத்தை கொண்டு வரணும். இல்லைன்னா அந்த இடைத்தேர்தலுக்கான செலவை அந்த நபர் வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இதனால மக்களுடைய வரி பணம் தான் வீணடிக்கப்படுது. இதற்கான சீமான் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 2வதா யார் வாக்கு பெற்றிருக்காங்களோ அவங்கள வெற்றி வேட்பாளர் அறிவிங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி ஸ்ட்ராங்கான சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாதான் இந்த மாதிரி குதிரை பேரெல்லாம் நடக்கிறத தடுக்க முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, தாவேகா அரசு இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடத்த திட்டமிட்டிருக்கிறதா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்காருங்க. இது மட்டும் இல்லைங்க, உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் வேற கொடுத்திருக்காரு. நீங்க ஒரு தொகுதியிலாவது கவுன்சிலர் ஜெயிச்சு காட்டிருங்க பாத்துரலாம் அப்படின்னு பேசியிருக்காரு. இப்ப தாவேகா அரசை பொறுத்த வரைக்கும் உள்கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கானா இல்ல. ஆனா இவரு எதை வச்சு இவ்வளவு கான்பிடென்டா பேசியிருக்காருன்னா, விஜய் அவர்களுடைய முகத்தை பயன்படுத்தி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. இப்ப நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கானா இல்ல. உள்ளாட்சி தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அதுவும் இல்ல. பொது தேர்தல தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இல்லாம உள்ளாட்சி தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்ப 234 தொகுதியிலையும் நின்ன வேட்பாளர்களும் முக்கிய நிர்வாகிகளும் உள்ளாட்சி தேர்தல்ல அந்தந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெறணும். எப்படி ஓடந்துறை ஊராட்சி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சண்முகம் அவர்களும் அவருடைய மனைவி லிங்கம்மாள் அவர்களும் சேர்ந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத குடிசை நிறைந்த அந்த கிராமத்தை இந்தியாவின் முன்மாதிரி கிராமமா வளர்த்து எடுத்திருக்காங்க. அதாவது மின்சாரம், தூய குடிநீர், சிறந்த சாலை, சிறந்த கால்வாய் திட்டம், 850க்கும் மேற்பட்ட கான்கிரீட் வீடுகள்லாம் கட்டி அந்த கிராமத்தை வந்து முழு வளர்ச்சி பெற்ற ஒரு கிராமமா உருவாக்கியிருக்காங்க. இதனால சர்வதேச அளவுல விருதுகளும் பெற்றிருக்காங்க. இப்படி ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஊழல் இல்லாம அவருடைய பணியை நேர்மையா செய்ததுனால ஒரு கிராமத்தையே வந்து வளர்ச்சி பெற்ற ஒரு கிராமமா உருவாக்க முடியும்னா நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டா இந்தியாவின் முதன்மையான மாநிலமா தமிழ்நாடு மாற்ற முடியும். இதனால மக்களுடைய நம்பிக்கையை பெற்று பொது தேர்தல்ல எளிதா வெற்றி பெற முடியும். 2031 அண்ணன் சீமான் அவர்கள் தான் சிஎம் அப்படின்னு நம்மளால அடிச்சும் பேச முடியும்ன்றது என்னுடைய கருத்து. இதெல்லாம் சரி, திருச்சி கிழக்கில் சாட்டை நிக்க போறதா தமிழ்நெல்ல வச்சிருக்கேமா அப்படின்னு நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறது எனக்கு தெரியுது. நானும் அதே போலதான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சாட்டை அண்ணா வந்து விஜய் அவர்கள் எந்த தொகுதியில போட்டிடுறாங்களோ அந்த தொகுதியில தான் நானும் போட்டியிட போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் சில பல காரணத்தால அவர் வந்து இந்த
தேர்தல்ல நிக்கல. இப்ப திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் போட்டியிட்டு அவருடைய பதவியை அந்த தொகுதியில ராஜினாமா செய்ததுனால இப்ப அங்க இடைத்தேர்தல் நடக்க போது. தாவேகா சார்பில் லாரன்ஸ் அவர்கள் நிக்க போறதாவும் பேசப்படும் பொருளா இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி அந்த தொகுதியில சாட்டியானா நிக்க போறாங்க அப்படின்னா அது இன்னும் அதிக அளவுல பேசப்படும் பொருளா இருக்கும். அதனால அண்ணன் அந்த தொகுதியில நின்று போட்டியிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.